வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்மால் கேப் ஃபண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 3 ஃபண்டை எடுத்திருக்கோம். குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட், அப்புறம் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ இது 3ஐயும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ்லாம் தான் டாப் பர்ஃபார்மிங்காக இருக்குது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் கேப்புங்கிறது அதிக ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் இது தான். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதுவும் அதிகம். ஸோ அதனால் அது பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஹெச்டிஎஃப்சி குவாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 50 to 60% வந்து இயருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரிட்டர்ன்ஸுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். இந்த 3 கம்பெனிக்குமே 55, 58 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குவாண்ட் வந்து ஒரு நல்ல ஃபண்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபண்ட் மேனேஜர் நல்ல அவங்க ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் குவாண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சப்ஸ்கிரைப்